தமிழ்நாட்டில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் ரொக்கப்பரிசு அறிவித்துள்ளார். 2.23 கோடி குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 3000 பொங்கல் பரிசு வழங்கப்படும். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 வழங்கப்படும். பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்கப்பரிசும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேட்டி சேலைகளும் அனைத்து நியாய விலைக் கடைகள் வழியாக வழங்கிட அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் பொங்கல் பரிசு தொகுப்பானது யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பதையும் பார்க்கலாம். அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசு தொகை அளிக்கப்பட உள்ள நிலையில் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கிடைக்காது என்று தெரிய வந்துள்ளது. இதனால் தகுதி அடிப்படையில் சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்கள் அரிசி அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதிய ரேஷன் அட்டைகள் தகுதியான பயனாளிகள் பலருக்கும் அளிக்கப்படவில்லை. இதனால் பொங்கல் பண்டிகைக்கு முன் அவர்களின் ரேஷன் கார்டுகள் ஆக்டிவ் ஆகவில்லை என்றால் லட்சக்கணக்கானோருக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3000 கிடைக்காது என்று கூறப்படுகிறது.